வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா இன்ஃபோசிஸ் இவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒன் டைம் இம்பேக்ட் இருக்கு. நியூ லேபர் லா காரணமா 1289 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ growth கைடன்ஸ் 3 to 3.5% இருக்கு கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல. இவங்களோட டோட்டல் ஹெட் கவுண்ட் 3,37,034 இருக்கு. இந்த குவார்ட்டர்ல மட்டும் இவங்க 5,043 எம்ப்ளாயீஸ் கூடுதலா சேர்த்திருக்காங்க. என்எல்சி இந்தியா இவங்களோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டை இவங்க மாத்திருக்காங்க January 20க்கு. கூடவே இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இவங்க 25,000 crores ஆன இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க சோலார், விண்ட், ஹைபிரிட் எனர்ஜி, பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. எல்கேபி ஃபினான்ஸ் இவங்க January 19 நடக்க போற போர்டு மீட்டிங்ல போனஸ் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்க 1 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 20. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இவங்க டிவிடெண்ட் மற்றும் Q3 ரிசல்ட் குறித்தான முடிவை January 20 நடக்க போற போர்டு மீட்டிங்ல தெரிவிக்கிறாங்க. பார்வி குளோபல் இவங்க 1:2 ரேஷியோல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண போற முடிவை January 16 நடக்க போற போர்டு மீட்டிங்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 5 மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ ஏஎம்சி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா முதல் முறையா இவங்களோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் இன்கம் 35% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும். இவங்க 14.85 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் Jan 21. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 45% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் 917.09 crores இருக்கு. இவங்களோட யூனிக் கஸ்டமர்ஸ் 16.17 மில்லியனா அதிகரிச்சிருக்கு. இவங்களோட எக்ஸ்பென்ஸும் அதிகரிச்சிருக்கு 8.5%. 405 crores இருக்கு எக்ஸ்பென்ஸ். எல்என்டி இவங்களுக்கு 2,500ல இருந்து 5,000 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு டோரண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் கிட்ட இருந்து. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்க்காக. பியூர் ட்ராப் ஃப்ரூட்ஸ் இவங்க பைபேக் குறித்தான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. 22 crores பைபேக் பண்றாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸா 200ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 11 lakh ஷேர்ஸை பைபேக் பண்றாங்க. இவங்க ஸ்மால் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 15% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. ஆஸ்வால் பம்ப்ஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கர்நாடகா ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து 120 crores பிஎம் குசும் ஸ்கீம் கிட்ட இருந்து இது வந்திருக்கு. 3,263 பம்ப்ஸ்க்கான ஆர்டரா இருக்கு. பிசிசிஎல் இவங்களோட ஐபிஓ முடிஞ்சு டோட்டலா ரீட்டைலர் கேட்டகரியில 49.25 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில 87 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. டோட்டலா 146.8 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதோட அலாட்மெண்ட் இன்னைக்கு தெரிஞ்சிரும். இவங்களோட லிஸ்டிங்கை January 19க்கு இவங்க மாத்திருக்காங்க. So far இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 60.8% இருக்கு. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். ஷேடோ ஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்க 1,907 crores ஐபிஓ கொண்டு வராங்க. இவங்களோட ஐபிஓ Jan 20லேருந்து 22 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்க ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 1,000 crores. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 907 crores இருக்கு. ஃப்ளிப்கார்ட் இவங்கள 14.8% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்றாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் January 28 இருக்கு. இவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதை பத்தி ஒரு அப்டேட். இவங்களோட சிஇஓ கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இவி கார்ஸ் 10 lakhக்கு கீழே வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இவங்க கொஞ்சம் சப்சிடி கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 50% ஆஃப் பையர்ஸ் 10 lakhsக்கு கீழே இருக்க கார்ஸை ப்ரிஃபர் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இவி கார்ஸ் இவங்க ஜேஎல்ஆர் ப்ரொடெக்ஷன் குறித்து ஒரு அப்டேட் இருக்கு. ஜேஎல்ஆர் ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி யூனிட்டை இவங்க ராணிப்பேட்டில் நிறுவியிருக்காங்க. ஸோ அசம்பிளி மட்டும்
ஏர்லி ஜான்வரி 2026ல இருக்கலான்னு ப்ரொடக்ஷன் 2032ல ஸ்டார்ட் பண்ண போறதாவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆனுவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஜாக்வார் லேண்ட் ரோவர் ப்ரொடக்ஷனுக்கு 2.5 லேக் யூனிட்ஸா இருக்கு. க்ரோவோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 28% டிக்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் இருந்திருக்கு. இவங்களோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24% பாசிட்டிவ்ல இருக்கு. இவங்களோட NSE ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் Q3க்கானது 2.17 லேக்ஸா இருக்கு. கூடுதலாக இவங்க சேர்த்திருக்காங்க. இவங்களோட ஆக்டிவ் யூசர்ஸ் 7.5% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, எபிட் 24% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDFC AMC இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2237 crores இருக்கு 9 months எண்டிங்ல. இவங்களோட ரெவன்யூ 15% இன்க்ரீஸ். இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குவார்டர்லி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 9.25 ட்ரில்லியனா இருக்கு. இதுவே கடந்த ஆண்டுல 7.84 ட்ரில்லியனா இருந்திருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி.